மக்களே பாருங்க, சாமிக்கு போடுவோம் மாலை. இன்னைக்கு நம்ம சிதம்பரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல சின்ன வேலை. என்ன வேலைன்னா, ஒரு பில்டிங் குடி போறாங்க. அதனால அந்த பில்டிங் பின்னாடி இருக்கிற உடஞ்சி போன கப்பீஸ், ஜெல்லி, இந்த குப்பெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து போய் வெளியில கொட்ட சொன்னாங்க. அதனால தான் நானும் எங்க அப்பா இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து கூடையும் மம்ட்டியும் எடுத்துட்டு வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த வழியிலே அதிகமா ஷீட்லாம் அடிக்கிறது. அந்த ஷீட்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பில்டிங்க்கு பின்னாடி கிடக்கிற ஜெல்லி அழுத்தி போய் இந்த ரோட்ல கொட்டினா போதும். அதுக்கப்புறம் ட்ரக் அழுட்டு போயிடுன்னு சொன்னாங்க. ஆனா ட்ரக்ல அழுட்டு போறது கூட ஈஸி மக்களே ரோட்ல இருந்து. ஆனா நாங்க உள்ள இருந்து இங்க வெளில அழுட்டு கொட்டுறதா மக்களே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க மக்களே, இந்த ரோடு எங்க இருக்கு, இந்த ரோட்ல இருந்து இந்த பில்டிங் எவ்வளவு உள்ள இருக்கு பாருங்க. அதுவும் அந்த பில்டிங் பின்னாடி இருக்கிற கப்பீஸை எங்க அப்பா அங்கிருந்து அள்ளி மட்டும் தான் விட்டாரு. ஆனா நான் எங்கேருந்து எங்க தூக்கிட்டு போய் கொட்டுறேன்னு நீங்களே பாருங்க மக்களே. அப்படிலாம் கொட்டி அன்னைக்கு நாங்க இந்த பில்டிங்கு பின்னாடி கிடைக்கிற ஜெல்லி எல்லா குப்பையும் அழுட்டு போய் வெளியில கொட்டினோம் மக்களே. அது எங்க அப்பா பின்னாடி இருந்து அள்ளி மட்டும் தான் விட்டாரு, கூட இல்லை. நான் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளியில கொட்டினேன். அப்ப நீங்கள் நினைச்சு பாருங்க மக்களே, இன்னைக்கு நாங்க செஞ்ச வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை நீங்களும் நினைச்சு பாருங்க. ஆனா நீங்க கமெண்ட்ல ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க, ப்ரோ இதெல்லாம் ஒரு வேலையா, ஈஸியா செய்யலாம் ப்ரோ, அசால்ட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. எந்த வேலையும் ஈஸியான வேலை கிடையாது மக்களே. எல்லா வேலையும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் மக்களே. அது இல்லாம நம்ம சிதம்பரத்துலயோ இல்ல புவனகிரிலயோ ஏதாவது வீட்டுல வேலையா இருந்தாலும் சரி, பில்டிங்ல வேலையா இருந்தாலும் சரி, ஏதாவது வேலையா இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க எந்த வேலையா இருந்தாலும் நாங்க எல்லாரும் டீமா கண்டிப்பா நாங்க வேலை செய்வோம். டீமாவும் வேலை செய்வோம், சிங்கிளாவும் வேலை செய்வோம் நாங்க. சரியா மக்களே, பாய்.